அப்போது ஒரு 4 பொண்ணுங்க ரோடில் நடந்து போயின்னு இருக்கிறாங்க. ஒரு பையனுக்கு வந்து அந்த 4 பொண்ணில் ஒரு பொண்ணை பிடிச்சி போச்சு. அதனால் போயிட்டு அந்த பொண்ணுகிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ணுறதுக்காக ரோஜாப்பூ கடையில் போயிட்டு 4 ரோஜாப்பூ கலர் கலராக வாங்கின்னு கையில் எடுத்துக்கின்னு அவன் தயங்கி போகிறான். அந்த பொண்ணுங்க வந்து 4 பேரும் பார்க்குறாங்க, இவன் என்னடி நம்ம பின்னாடி இதை சுற்றுறான், என்ன விஷயம் தெரியல, ரோஜாப்பூலாம் வாங்கி வச்சுன்னுக்கிறான் அப்படின்றாங்க. சரி அப்படியே தயங்கி போயிட்டு 4 பொண்ணில் ஒரு பொண்ணு பிடிச்ச பொண்ணுக்கிட்ட போயிட்டு அவன் கொடுத்துட்டு ரோஜாப்பூவை கொடுத்துட்டு லவ் ப்ரப்போஸ் பண்ணிட்டு போகிறான். நான் அவங்கள லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போயிட்டான். உடனே அந்த 4 பொண்ணுங்களில் 3 பொண்ணுங்க என்னன்றாங்கன்னா அந்த பொண்ணுக்கிட்ட பாதி, ஏய் அவன் பொறிக்க மாதிரிக்கிறான், நல்லாவே இல்லை, அவன் லவ்வெல்லாம் நீ ஏற்றுக்காத அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி இந்த பொண்ணும் சரி அந்த ரோஜாப்பூ அவன் வந்து வாங்கி வச்சு ரோஜாப்பூ கீழே போட்டுடுறா அப்படின்னு சொல்லிடுறாங்களா. திருப்பி அடுத்த நாள் வருது. அடுத்த நாள் வந்தவுடனே அவன் திருப்பி அந்த பொண்ணு பக்கத்துக்கு வரான். அப்போ இந்த 4 பொண்ணுங்களும் திரும்பி ரோடில் நடந்து போயிட்டுருக்காங்க. அப்போது அந்த பொண்ணு சொல்கிறாங்க, அந்த 4 பொண்ணு ஒரு பொண்ணு, இன்றைக்கி அவன் வரான், இன்றைக்கி உனக்கு லவ் ப்ரப்போஸ் பண்ணி எதுனா சொன்னான்னா அவனை வெறுத்துரு, அவனை லவ் அப்செட் பண்ணாத, அவனை வந்து திட்டி அனுப்பிச்சிரு அப்படின்னு இன்னொரு பொண்ணு சொல்கிறா. அந்த பையன் ரோஜாப்பூ திருப்பி நம்ம கடையில் போய் வாங்கினேன். எந்த பொண்ணு இவனை பற்றி தப்பாக பேசினாலோ அந்த பொண்ணுக்கிட்ட தான் இன்றைக்கி லவ்வை ப்ரப்போஸ் பண்ணுறான். உடனே நேற்று லவ் பொண்ணு ப்ரப்போஸ் பண்ணா பார்த்தியா, அந்த பொண்ணு ஷாக்காகி நிற்கிறான். இவனை பற்றி தப்பாக சொன்ன பொண்ணும் ஷாக்காகி நிற்கிறான். என்னடா நமக்குவே ப்ரப்போஸ் பண்ணிட்டானேன்னு சொல்லிட்டு இன்னும் பக்கத்தில் இருக்கிற 2 பொண்ணுங்களும் அப்படியே திருன்னு முழிக்கிறாங்க. அவங்களும் ஷாக்காகி போய் நிற்கிறாங்க. நேற்று அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ணான், இன்றைக்கி இவளுக்கு ப்ரப்போஸ் பண்ணுறான், நாளைக்கு நமக்கு பண்ணாலும் பண்ணுவான்னு சொல்லிட்டு கம்மன் இந்த வாட்டியும் கொடுத்துட்டு எதுவும் பேசாமல் போய் நின்ட்டான். அவங்க 4 பேர் பேசுகிறாங்க, நாளைக்கு உனக்கு கூட லவ் ப்ரப்போஸ் பண்ணாலும் பண்ணுவான்னு சொல்லிட்டான். அடுத்த நாள் அவளுக்கும் ப்ரப்போஸ் பண்ணுவான்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க. திருப்பி அடுத்த நாள் வருது. இப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா, ஏய் முந்தா நேற்று எங்கள் 2 பேருக்கும் பண்ணிட்டான் லவ் ப்ரப்போஸு, இன்றைக்கி உங்களுக்கு யாருக்காவது ஒருத்தருக்கு 2 பேருக்கு தான் பண்ண போகிறான்னு நினச்சி அவங்க பேசின்னு வராங்க. இன்றைக்கி மட்டும் எனக்கு என்ன பண்ணான்னா பிச்சிரும் கறின்றாங்க இவங்க 2 பேரும். உடனே முதல் நாள் ஒரு பொண்ணுக்கிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ணால் பார்த்தியா, அந்த பொண்ணுக்கிட்ட தான் இப்போ லவ் ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு ரோஜாப்பூ வாங்கி கொடுக்குறான். அந்த பொண்ணு கேட்குறான், நேற்று இந்த என் ஃப்ரெண்டுக்கு கொடுத்தீங்க, முந்தா நேற்று எனக்கு கொடுத்தீங்க, லவ் ப்ரப்போஸ் பண்ணீங்க, இப்படி மாற்றி லவ் ப்ரப்போஸ் பண்ணுறீங்களே என்ன அப்படின்னு கேட்குறான். இல்லைங்க, நேற்று நீங்கள் கோபமாக இருந்தீங்க, அதனால் பதட்டத்தில் தான் நான் வந்து உன் ஃப்ரெண்டுக்கிட்ட கொடுத்துட்டேன் ரோஜாப்பூவை, மற்றபடி என் லவ் உங்களுக்கு தாங்கன்னு சொல்கிறான். உடனே இந்த பொண்ணுக்கு கோபம் வந்துடுச்சு. ஏய் என்னை பார்த்தா உனக்கு நான் எப்படிடா தெரியுது, நேற்று எனக்கு லவ் ப்ரப்போஸ் பண்ணி நீ போயிட்ட, இப்போ பார்த்தா கம்பீஷனில் வந்து லவ் ப்ரப்போஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிற, என்னடா மனசுக்குள்ள நினச்சினுக்கிற நீ, டேய் ஒரு பொண்ணோட லைஃப்னு உனக்கு அவ்வளோ கேவலமாக போச்சா, ஒரு பொண்ணுன்னா உனக்கு அவ்வளோ கிண்டலாக போச்சா அப்படி இப்படின்னு பயங்கரமாக திட்டுறாங்க. சரி அவன் பையன் போயிட்டான். இந்த பொண்ணுங்களுக்கு 2 பேருக்கும் திருப்பியும் அவளுக்கே ப்ரப்போஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு என்ன பண்ணுறா, அவள்கிட்ட சண்டைக்கு போகிறான். 2 பேரும் அவன் அடிச்சுக்கிறாங்க மாற்றி. ஒன்று இந்த 2 பொண்ணுங்க என்ன பண்ணுறாங்க, தடுத்து சண்டையை நிறுத்துறாங்க. ஒரு பையனுக்காக ஏன்டி 2 பொண்ணுங்களை அடிச்சுக்கிறீங்க, உங்களுக்கு அறிவே இல்லையா, நடு ரோட்டில் பார்க்குறவங்கள கேவலம் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி சண்டை போடுறாங்க. சரின்னு கம்முன்னு இவங்க ரோடு நாளைக்கு பேசிக்கலான்னு சொல்லிட்டு கம்முன்னு போகிறாங்க. திருப்பின்னு அடுத்த நாள் வராங்க. வந்தவுடனே இன்றைக்கி என்ன பண்ண போகிறான்னு தெரியலன்னு திருன்னு முடிக்கிறாங்க. இன்றைக்கி கம்முன்னு எதுவும் ரோஜாப்பூவும் வாங்கலை, ஒன்றும் வாங்கலை, சைலண்ட்டாக அவங்க போகிறாங்க. அவங்க பார்க்குறாங்க 2 பேர் இன்றைக்கி ஏதாச்சும் பேச வருவாங்க அந்த பொண்ணுங்க. ஆனால் இவன் யார்கிட்டையும் எதுவும் பேசவே இல்லை, சைலண்ட்டாக இன்றைக்கி போயிட்டான். என்ன அவங்க பேசிக்கிறாங்க பொண்ணுங்க, என்ன நீ இவன் இன்னைக்கு எதுவுமே பேசாமல் போயிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி இது வந்து அடுத்த பார்ட்டில் இது பண்ணலாம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவசியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.